எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய சாஃப்ட் சப்பாத்தி தான். இந்த சப்பாத்தியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்து தோசை மாவில் செய்யக்கூடியது. கோதுமை தோசைக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அந்த மாவில் செய்யக்கூடிய சப்பாத்தி. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் த டே. நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிஜமாவே நம்மளை ஒன்றுமே செய்கிறது இல்லைங்க. அதை பற்றின பயம்தான் பெரும்பாலும் நம்மளோட அறிவையும் மனசையும் குழப்பி நம்மளை ரொம்பவே நிலைக்குலைய செய்ய வச்சிருது. ஸோ எதுக்குமே கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக சரியாகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு தான். அடுத்ததான் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் முட்டை சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு வந்து முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை கலக்கிக்க போகிறோம். கரெக்டாக நான் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தனோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கினேன். அது வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. இந்த மாவில் ரொம்ப முக்கியமான பதம் என்னன்னா, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான அளவு கரெக்டான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல ஒரு பல்ஸ் மோட்ல கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்ப வந்து அந்த கட்டி இல்லாம நல்லா கரெக்டா வந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணியா இல்லாம ரொம்பவும் கெட்டியா இல்லாம இந்த மாதிரி பதத்துல கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம கலக்கினதுக்கு அப்புறமா இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்பாத்தியை நம்ம நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ண முடியும். அப்போ தான் இது வந்து நல்லா வருது. ஸோ நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன்லேயே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி, ரொம்ப தோசை சுடும்போது நம்ம நல்லா இப்படி அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாவு ஊற்றும் போது இருந்த கலரை விட கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் வேகட்டும். இப்போ திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ மேலே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி விட தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வர ஆரம்பிக்கும். இந்த சப்பாத்தி செய்யும் போது நிறைய ப்ளஸ்ஸான விஷயங்களும் இருக்குது, நிறைய மைனஸான விஷயங்களும் இருக்குது. ரெண்டையுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஹானஸ்ட்டாக. இப்போ பொதுவாக இந்த சப்பாத்தியில் ப்ளஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு டைம் எடுக்கும் அண்ட் தேய்க்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் இதில் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அதில் ஆகிற டைமும் இதை வந்து நம்ம பொறுமையாக சுட்டு எடுக்கிறதுக்கு, ஒரு சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. அந்த டைமிங்கும் இந்த டைமிங்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். அதில் மாவு பிசைஞ்சு நம்ம தேய்க்கிற டைமும் இதில் சுட்டு எடுக்கிற டைமும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து சமையல் அவசரமாக பண்ண தேவையில்லை, ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்துட்டு நான் வந்து எவ்வளோ தான் மாவு சாஃப்டாக பிசைஞ்சாலும் சப்பாத்தி வந்து எனக்கு சாஃப்டாகவே வராது, ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி வரும் அப்படின்லாம் சில பேர் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி துணி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். குட்டி குட்டி பபிள்ஸாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி அழுத்தி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக இப்படியும் திருப்பி போட்டு திரும்பவும் இதே மாதிரி நம்ம அழுத்தி விடுறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக சமையல் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து கோதுமை தோசை வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் இல்லையா, அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அவங்கெல்லாம் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வர்ற அளவுக்கு நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விடணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இந்த மாதிரி மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு வந்து மாவோட பதமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கல்லில் ஊற்றும் போதும் ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப தோசை மாதிரி நல்லாவும் ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கல் தோசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றுங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் உப்பலாக வந்ததுக்கு அப்புறமா
நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது. அவ்வளோதான், சாஃப்ட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணுறதுக்கு நிறைய பொறுமை மட்டும் வேணும், நிறைய டைமும் வேணும். அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளேயும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும். நல்ல உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்துருச்சு. பட் நீங்கள் ரொம்ப திக்காக ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து உள்ளே வேகாது. ஸோ கரெக்டாக ஊற்றிக்கோங்க மாவை. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் உங்களுக்கு வந்து சொதப்பினாலும் அதுக்கப்புறம் செய்யும்போது உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வந்துடும். நல்ல சாஃப்டாக சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் கண்டிப்பாக இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேர பொறுமை இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.